ரெண்டு சரியான டீம்ஸ் வந்து களத்துல இறங்க போறாங்க. இந்தியா கம்மிங் ஆஃப்டர் அ லாஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் 3. ஆப்வியஸ்லி இந்தியா நாட் கமிங் ஆஃப் கிரேட் ஃபார்ம். டாஸ் தோத்தா மேட்சையே ஜெயிக்க முடியாதுங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஓப்பனிங்ல யார் ஆட போறா? இஸ் இட் கோயிங் டு பி கேஎல் ராகுலா? கிறிஸ்து விராட் கோலி ஒரு 2-3 ஷோல்டர் பார்ஜ், ஒரு 2-3 முறை. ரிக்கி பாண்டிங் ஒரு வாய் விட்டாரு, ஏம்பா பின்னாடி உங்க டீமை ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்ட்டு என்னோட மைண்ட் வாய்ஸ் சொல்லுது. ஆல்வேஸ் சீன் ஹெட் இந்தியாவோட எப்பவுமே அடிச்சு பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் கூட ஹேண்டில் பண்ணிடலாம் காவ். இந்த நேத்தின் லயன் ஒருத்தர் இருக்கார் பாரு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட், த மோஸ்ட் அவேட்டிங் சீரீஸ் ஆஃப் த இயர். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா border Gavaskar trophy ஆரம்பிக்க போகுது. இன்னும் 2 நாள்ல ஆரம்பிக்க போகுது. Everyone has been really excited and waiting for this trophy. ரெண்டு சரியான டீம்ஸ் வந்து களத்துல இறங்க போறாங்க. போன வாட்டி இந்தியா, இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 வாட்டி இந்தியா வந்து போய் அங்கேருந்து அந்த ட்ராஃபியை வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரீட்டைன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். பட் இந்த டேபிள்ஸ் டேர்ன் ஆகுமா? இப்போ கண்டிஷன் சிச்சுவேஷன் எல்லாம் மாறி இருக்கு. இது பத்தி இந்த சீரீஸ் ஃபுல்லா அலசி ஆராய என் கூட கௌஷிக் இணையறாரு. வணக்கம் கவ், எப்படி இருக்கீங்க? வாட் ஆர் யோர் ஏர்லி தாட்ஸ் ஆன் திஸ் சீரீஸ்? ஏர்லி தாட்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அன் எக்ஸைட்டிங் சீரீஸ். ஆப்வியஸ்லி அந்த பில்டப் எல்லாருமே செம்மையாக பண்ணிட்டாங்க. ஆல் த டீம்ஸ், மீடியா ஹவுசஸ் எல்லாருமே, 2 டீம் சைட்லேருந்தும் சரி மீடியாலேருந்தும் சரி, விராட் கோலிக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ், இந்தியன் லோக்கல் லாங்குவேஜில் அவங்க ஊரில் ஹெட்லைன்ஸ்லாம் வந்துச்சு, பேப்பரில் பார்த்தோம். ஸோ பில்டப்லாம் வந்துட்டு குறைவே கிடையாது, 100 மார்க்ஸ் பில்டப்புக்கு. பட் ஆனால் வாட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ் இந்தியா கம்மிங் ஆஃப்டர் அ லாஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் 3 மேட்ச் விக்ட்ரி வரணும் ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு, இஃப் நாட் 4. டிபெண்ட்ஸ் ஆன் த பாயிண்ட்ஸ் டேபிள். பட் தட் மேக்ஸ் இட் ஆல் த மோர் ஸ்வீட்டர். ஏன்னா அந்த விக்ட்ரியை எடுத்துட்டு இஃப் வி கேன் குவாலிஃபை ஃபார் த ஃபைனல்ஸ், நத்திங் லைக் இட். ஸோ lot of things at stake to play for India. ஸோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. Absolutely. When Indian team, especially Australia, போகும்போது when their backs is against the wall, they have really done well. ஸோ அந்த விதத்தில் நீ சொன்ன மாதிரி கரெக்ட். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அட் ஸ்டேக். மினிமம், அதாவது 3னா மற்ற டீம்ஸோட 3 மேட்சஸ் வின் பண்ணால் மற்ற டீம்ஸோட ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். 4னா தே கேன் குவாலிஃபை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்தியன் டீம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்கெட்யூலை ஒரு வாட்டி பார்த்துருந்தாக்கா 5 டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. பர்த்தில் ஃபர்ஸ்ட் மேட்ச், அதுக்கப்புறம் அடிலேட், பிரிஸ்பேன், மெல்பர்ன் அண்ட் சிட்னி. இதுதான் 5 டெஸ்ட் வென்யூஸ் வந்து இந்த சீரீஸில் இருக்கு. அண்ட் நல்ல ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க இன் பிட்வீன். கிட்டத்தட்ட நவம்பர் 22 ஆரம்பிச்சு ஜான்வரி 7 வரைக்கும் இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் பிரேக்ஸ் இன் பிட்வீன். இஸ் தட் அ கான்ஷியஸ் எஃபர்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியன் போர்டு கிட்ட இருந்து? ஏன்னா போன வாட்டி அவங்க ஆடும்போது கொஞ்சம் கிராம்ப்டா இருந்தது, கொஞ்சம் வந்து அவங்களோட ஆஸ்திரேலியன் போலர்ஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் கொஞ்சம் ஃபிசில் அவுட் ஆன மாதிரி இருந்தது. பட் திஸ் இஸ் ஐ திங்க் போத் த டீம்ஸ் வுடன்ட் மைண்ட் திஸ் ஸ்கெட்யூல்ல. கண்டிப்பாக நல்ல பிரேக் கிடைக்குது. எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ஊரில் ஃபாஸ்ட் bowlers ஆர் கோயிங் டு டூ த பல்க் ஆஃப் த bowling அப்பார்ட் ஃப்ரம் ப்ராபப்ளி லயன் அண்ட் அஸ்வின். ஸோ அந்த விஷயத்தில் இட் இஸ் டெஃபினெட்லி அ குட் ஃபேஸிங் அவுட் ஆஃப் மேட்சஸ். ஐ திங்க் 2 டெஸ்ட்டு தான் ஒரு 3 டே பிரேக்கில் ஆடுறாங்க. மற்ற எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 8 டே கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ bowlers நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. இட் பில்ட்ஸ் அப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கிரிக்கெட். ஏன்னா யூ டோன்ட் வாண்ட் 2 tired teams going against each other, especially இந்த மாதிரி டாப் டீம்ஸ். ஸோ superb spacing out. It's going to be a good test. Absolutely. India squad obviously எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆஸ்திரேலியாவும் ரீசெண்டாக வந்து 13 men ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் நேத்தன் மெக்ஸ்வீனி 2 பேருமே அன்கேப்டு. ஸோ தே ஆர் ஃபீச்சர்ட் இன் த ஸ்குவாட். கேமரன் கிரீன் வந்து இஸ் அவுட் டியூ டு இன்ஜுரி. அதனால மிச் மார்ஷ்க்கு ஒரு கால் வந்திருக்கு இந்த ஒரு சீரீஸில். ஸோ இதுதான் வந்து ஸ்குவாட்ஸ். Looking at the squads, Cow, I think both the teams on paper look quite equal. Maybe அந்த bowling line-upல ஆஸ்திரேலியா edge out பண்றாங்களா இந்தியன் டீமை? கண்டிப்பாக. ஏன்னா முகமது ஷமி இஸ் கோயிங் டு பி அ பிக் மிஸ் ஃபார் அஸ். அவர் இருந்தாருன்னா ப்ராபப்ளி ஈக்குவலாக இருந்திருக்கலாம், க்ளோஸ் டு ஈக்குவலாக இருந்திருக்கலாம்னு சொல்லலாம் வித் அவர் ஸ்பின்னர் ஸ்ட்ரென்த் ஆல்சோ. பட் இப்போதைக்கு ஆஸ்திரேலியாவோட bowling டெஃபினெட்லி லுக்ஸ் பெட்டர், எஸ்பெஷலி பிளேயிங் அட் ஹோம். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பர்த்தில் ஆட போகிறது இஸ் கோயிங் டு பி அ ஃபாஸ்ட் பிச். ஸோ அவங்களோட பேஸ் அட்டாக் இஸ் வெல் சூட்டட் டு மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் தட் பிச். ஓகே பிச்சுன்னு சொல்லும் போது இந்த மேட்ச் வந்து ஆப்டஸ் ஸ்டேடியம் பர்த்தில் யூஸ்வலாக வாக்கா அப்படின்பாங்க, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அசோசியேஷன். அங்கே தான் வந்து யூஸ்வலாக பர்த்தில் நடக்கும். அது ஒரு ஃபாஸ்டான விக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஸ்டேடியமும்
more or less equal தான். பட் ஐ ஃபீல் ஒரு மாதிரி இட்ஸ் பீன் லுக்கிங் அட் த பெர்ஃபார்மன்ஸ், ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி ஒரு மாதிரி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு விக்கெட்டா இருக்கும். டாஸ் டாஸ்ல வந்து மேட்ச் டாஸை வின் பண்ண கேப்டன் 4 மேட்ச் தான் இன்ஃபேக்ட் நடந்திருக்கு. சாரி, 4 மேட்ச் தான் நடந்திருக்கு. அதுல 4 மேட்ச் டாஸ் வின் பண்ண கேப்டன்ஸ் தே ஹவ் chosen to bat first, and அந்த டாஸ் வின் பண்ண கேப்டன் தான் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் இஸ் கோயிங் டு பி crucial factor now. What do you think? Looking at the stats, definitely yes. But again, toss is something which is not in the player's control. So toss தோத்தா மேட்சையே ஜெயிக்க முடியாதுங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். It is about how we execute our plans and skills. டாஸ் தோக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் கேம் பிளான்ஸ் இருக்கணும். அதை வந்துட்டு நம்ம டு த டி ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினெட்லி we can also come out successful whoever is batting second. But stats wise பாத்தீங்கன்னா definitely advantage to the guys batting first. Okay, going into such a big series, Cow, I think confidence plays a major role. Okay, என்னதான் நம்ம வந்து எல்லா மேட்சஸ் நடுவில் நல்ல ஒரு ஸ்ப்ரெட் அவுட் நம்பர் ஆஃப் டேஸ் ரிகவரி பண்றதுக்கு டைம் இருந்தாலும், பட் அந்த ஒரு ஸ்டார்டிங், அந்த தொடக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமிங் இன் டு த சீரீஸ், லெட்ஸ் லுக் அட் த ஃபார்ம் ஆஃப் போத் த டீம்ஸ். ஓகே, ஆப்வியஸ்லி இந்தியா நாட் கமிங் ஆஃப் கிரேட் ஃபார்ம். 3-0 ஒயிட் வாஷ் தோத்துட்டு வராங்க அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. whereas Australia, they won the last two. ஒரு மேட்ச் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் they lost. ஸோ ஒரு மாதிரி இந்த ஒரு ஃபார்மை பார்க்கும்போது ஆஸ்திரேலியா டெஃபினெட்லி தே ஹேவ் தட் அந்த ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ், அண்ட் டு ஆல்சோ டு ஆட் டு தட் ஹோம் கண்டிஷன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஐ திங்க் ஆஸ்திரேலியா ஹேஸ் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் பிளே அப்படின்னு போடும்போது ஆஸ்திரேலியா வில் பி அ ஃபார் மோர் கான்ஃபிடென்ட் டீம் compared to India. But talking about wickets also, Cow, curator வந்து இன்ஃபேக்ட் சொல்லியிருக்காரு இட்ஸ் கோயிங் டு பி a fast and bouncy track அப்படின்ட்டு முன்னாடியே வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வாட் யூ திங்க் ஆஃப் தட்? இஸ் இட் இந்த ஒரு அறிவிப்பு வந்த பின் அண்ட் ஆஸ்திரேலியாவோட ஃபாஸ்ட் bowling லைனப் பார்க்கும்போது அட்வான்டேஜ் ஃபார் ஆஸ்திரேலியா ஸ்டார்ட் ஆஃப் த கேம்? Definitely yes, advantage Australia, no doubt. But what is going to be very crucial is that first session. It's a very momentum based game, and the first session if we can get that initiative, especially coming after a bad series loss, and the series loss has gone past or நிறைய நாள் ஆச்சு. If it was a quick turnaround, அப்போ வந்து அந்த மெமரிஸ் டக்குன்னு வரும். You will feel அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு சென்ஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி இருக்கும். பட் now we have had that time to prepare well in Australia. இந்தியா A டீம் போய் ஒரு 2 மேட்ச் ஆடி இருக்கு. இப்போ இந்தியன் டீம் அந்த செகண்ட் ஸ்ட்ரிங் டீமோட ஒரு மேட்ச் ஆடி இருக்கு. ஸோ they have made sure that their preparation is very good. So it's very important to start well, and the start நல்லா கிடைச்சதுன்னா all those things will go behind your back. இல்லை உங்களுக்கு ஸ்டார்ட்லேயே அந்த ஒரு if you are in a spot of bother like how Indians have been doing, ஒரு 84-5 வந்தாங்கன்னா திருப்பி அதெல்லாம் என்னடா இது இப்போ ஓட்டின படத்தையே திருப்பி ஓட்டுற மாதிரி இருக்குங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ that start is going to determine how the series is going to go forward. Okay, ஸோ 2 டீமுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, கன்சர்ன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் எவ்ரிதிங் இஸ் தேர். லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் தி இந்தியன் டீம். ஓகே, ஜெய்ஸ்வால். ஓகே, ஜெய்ஸ்வால் ஹஸ் பீன் தி பேட்டர் ஃபார் இந்தியா இந்த ரெட் பால் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் ஒரு 1.5 years வச்சுக்கலாம். ஓகே, லாஸ்ட் ஒரு எஸ்பெஷலி 1 year வச்சுக்கலாம். ஓகே, அகேன்ஸ்ட் இங்கிலாந்து சரியான ஒரு சீரீஸ், ஈவன் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ், அகேன்ஸ்ட் நியூசிலாந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டா இருந்தாரு. ஸோ அவரு இன்ஃபார்மா இருக்காரு. ரோஹித் சர்மா ஆப்வியஸ்லி இல்லைங்கிற ஒரு தகவல் தான் வருது. ஸோ மோஸ்ட்லி அவர் இருக்க மாட்டார். ஸோ த ஓனஸ் இஸ் ஆன் ஹிம், அண்ட் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹி இஸ் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் இன் ஆஸ்திரேலியாவுக்கு. என்னதான் நம்ம வந்து இந்த ஒரு 10 days பிஃபோர் ஆர் 15 days பிஃபோர் போனாலும் அந்த ஒரு மேட்ச்னு வரும்போது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஃபார் எனி பேட்டர். அந்த ஒரு பட்டர்ஃப்ளைஸ், அந்த ஒரு நர்வ்ஸ்னஸ் கண்டிப்பா இருக்கும். பட் கன்சிடரிங் இந்த ஒரு கண்டிஷன், ஏன்னா ஆஸ்திரேலியா நம்ம அப்படி சொன்னோம்னா டெஃபினெட்லி அந்த பவுன்ஸ், பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். We saw him a bit struggle against Will Rourke in the New Zealand series against அந்த ஒரு tall bowler, back of length, ball climbing, கொஞ்சம் struggle பண்றது பார்த்தோம். அது how do you think is he going to go about handling this challenge? I think this is going to be the real big test for someone like Yashasvi, not just for Yashasvi, most of the Indian batters who have not gone to these SENA countries. ஏன்னா obviously South Africa ஆடி இருக்காரு, கொஞ்சம் நல்ல இன்னிங்ஸ் ஆடி, ஒரு pressure game in these alien conditions if they can come out well, which I believe they have the ability to, it's only going to be a matter of time before they get that experience. எவ்வளோ சீக்கிரமா அதை அக்கஸ்டம் ஆகி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். பட் எல்லாருக்குமே whoever the superstars of Indian cricket after Virat Kohli and Rohit Sharma, அவங்களுக்கு இது பெரிய டெஸ்ட். if they can pass this litmus test,
I think they will go on to become the next Kohli and Rohit. So in the series is going to determine whether they are and the grade பண்ணிட்டாங்களா, whether they made the cut or notங்கிறது இந்த series. Definitely future seriesல they are going to make it, but this is going to be கொஸ்டின் மார்க். ஏன்னா இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சீரிஸ். இது வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஆக போதா இல்லை they are going to really come out well-ங்கிறது it's going to be interesting to see. Absolutely. I think நிறைய players over the years, Indian players, they've shown promise, but ஒரு சில players தான் they've gone on to அந்த ஒரு ப்ராமிஸ் வந்து ஒரு நல்ல பிளேயர், ஒரு லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அடைஞ்சிருக்காங்க. ஏன் நான் சொல்றேன்னா, கடந்த காலத்துல பார்த்தோன்னா ஒரு சச்சின், ஒரு டிராவிட், ஒரு லக்ஷ்மன், ஒரு சேவாக், இவங்கெல்லாம் வந்து இந்தியன் லெஜெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் பேட்டிங் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆஸ்திரேலியால போய் டாமினேட் பண்ணியிருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து தேர் குவாலிட்டி பிளேயர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எனி பேட்டருக்கு வந்து டெஃபினெட்லி நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு லிட்மஸ் டெஸ்ட் தான். பேட்டர்னு சொல்லும் போது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு இந்தியன் டீம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ல யார் ஆட போறா. இஸ் இட் கோயிங் டு பி கேஎல் ராகுல் இன்ஃபேக்ட் ரீசெண்டா வந்து அந்த ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்ல ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது. கில் இன்ஃபேக்ட் இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அவருக்கு ஒரு இன்ஜுரி, ஃபிங்கர் இன்ஜுரி, ஃப்ராக்சர் சொல்றாங்க. ஸோ எவ்வளோ நாளைக்கு அவர் வந்து இஸ் நாட் கோயிங் டு பி அவைலபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. ருத்துராஜ் கெய்க்வாட் had a good warm-up game against India A versus Indian team. அந்த ஒரு மேட்ச்ல வந்து he got a good batting, நல்ல பேட்டிங் பண்ணார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் அந்த ஒரு கன்சர்ன் கண்டிப்பா இருக்குல்ல, யார் ஓபன் பண்ண போறா? Do you think KL Rahul will open or Ruturaj will open? எனக்கு வந்து I would like to see Abhimanyu Easwaran open because he's got that technique and skill sets. But அவரு இந்தியா ஏ மேட்சஸ்ல அவ்வளவா எதுவுமே பண்ணலையேப்பா. பரவாயில்லைங்க. எனக்கு தெரிஞ்சு my ideal 11 when Rohit and Gill are not there is I will slot KL Rahul up top, probably at number 3 replacing Gill. I will have Dhruv Jurel play as a batter in KL Rahul's normal position. நியூசிலாண்டில் ஆடின பொசிஷன்ல Dhruv Jurel நான் எடுத்துட்டு வருவேன். ஏன்னா இஸ் ஃபினாமினல் இந்த ரீசெண்ட் பாஸ்ட் ஆஸ்திரேலியா கூட சிக்னிஃபிகண்டா அடிச்சாரு. ஸோ ஐ வுட் லைக் டு see him play as a batter. ஆமா. ஸோ பண்ட் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி கீப்பிங் அவர் பண்ண முடியாது, தட் இஸ் டெஃபினட் திங். பட் அவர் கீப்பருங்கிறதுக்காக பண்ட் ஃபெயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி அவரை ஸ்லாட் இன் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ மை ஐடியல் 11 would be Yashasvi and Abhimanyu Easwaran / probably Rituraj, KL Rahul at number 3, Virat Kohli at number 4, Pant at 5 and Dhruv Jurel at 6. Interesting. I think different people, different opinion இருக்கலாம். மேபி சில பேர் என்ன யோசிக்கலாம்னா, ஏன் வந்து அபிமன்யு ஈஸ்வரன் ஆர் ருத்துராஜ் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணோன்ட்டு. பட் ஒரு லாங் டேர்ம் வச்சு பார்க்கும்போது ரோஹித் சர்மா இந்த வருஷம் ஆடலாம், அடுத்த வருஷம் ஆடுவாரா இல்லையான்னு தெரியல. ஸோ யூ மைட் ஆஸ் வெல் எக்ஸ்போஸ் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நவ், கிவ் தட் எக்ஸ்போஜர் டு தெம் so that if they come good, nothing like it la. If they you have everything to gain out of it. So அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். I agree with you, கவ். மக்களே நீங்க சொல்லுங்க, வாட் கவ் அவர் சொன்னது வந்து கரெக்டா இல்லையா, இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. மூவிங் ஃபார்வர்ட் கவ், லெட்ஸ் டாக் அபவுட் த மேன் விராட் கோலி. He's been criticized a lot. A very poor நியூசிலாந்து சீரீஸ், அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல. பங்களாதேஷ் சீரீஸ்லயும் ஒரு மேட்ச் அடிச்சாரு. ஸோ நாட் மச் கோயிங் ஃபார் ஹிம். பட் இந்த ஆஸ்திரேலியன் tour wouldn't have come at a perfect time la. ஏன்னா விராட் கோலி in Australia averages 54. He's got 450, 600s. He loves this part of the world. அவரோட பேட்டிங்க்கு ஏத்த ஒரு கண்டிஷன். What do you think of that? I think also the timing that he's coming into this series something to prove. நியூசிலாண்டில் சரியா பண்ணல, இந்தியாவில் நிறைய ஹோம் சீரீஸ்ல இஸ் been having a rough time. I think last ஒரு 2 years or somethingல certain இவ்வளோதான் 100 scores வச்சிருக்காரு. ஸோ which is very very unlike Virat Kohli. What I like is அவரோட preparation. We heard news that he was batting in the nets, then going out to bat in the middle in that practice game. திருப்பி வந்து நெட்ஸ்ல ஆனார். ஸோ his preparation is definitely something which he thrives on. And also I would like to see that பழைய விராட் கோலி, அந்த அக்ரெசிவ் விராட் கோலி, ஒரு 2-3 ஷோல்டர் பார்ஜு, ஒரு 2-3 முறை, ஒரு பென் ஸ்டோக்ஸு, ஒரு இதெல்லாம் கூப்பிட்டாருன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஐ திங்க் he will do well because it's an inexperienced side. Lot of onus is on him to carry this batting unit in Australia. So அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போதே உங்களுக்கு ஒரு certain you will up your game. அது எனக்கு அவர் பண்ணுவாருன்னு தோணுது. Absolutely. He was the first one to land in Australia. அவர் தான் ஃபர்ஸ்ட் அங்க போய் இறங்கி he was ready for it. Shows that he is looking for it. He is looking for the challenge. He needs it அப்படிங்கிற ஒரு விஷயம் தான்.
But let's move on to the bowling um, bowling of Team India. பார்க்கலாம். நீ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் த ஷோல ஷமி இருந்தா it would have been the perfect அந்த ஒரு காம்படிட்டிவா இருந்திருக்கும். ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல், ரெண்டு டீமுமே ஈக்குவலா இருந்திருப்பாங்க. பட் ஷமி இஸ் ஸ்டில் நாட் கன்சிடர்ட். எஸ் ஹி இஸ் ஃபிட், பெங்காலோட போட்டாரு, நல்லா போட்டாரு இன்ஃபேக்ட். பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் அந்த ஒரு விண்டேஜ் ஷமி அந்த ஒரு ரிதம் இன்னும் வரல. இன்னும் கொஞ்சம் ஃபிட்னஸ், கொஞ்சம் he was a bit bulkier தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் ஐ எம் ஷோர் as he bowls, which is good start. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் it's not easy to come and perform like that. I'm sure at some point of time, hopefully as an Indian cricket fan or a follower, at some point of time he flies to Australia. சரி, bowling attack பார்க்கும்போது obviously you have Bumrah leading the attack, and then யாரு அந்த ரெண்டு ஸ்லாட் or மூணு ஸ்லாட் ஆஃப் ஃபாஸ்ட் bowlers யாரு இருக்க போறா அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஒரு பாயிண்ட். அண்ட் who's that lone spinner going to be? ஏன்னா Perth I am sure that they'll only play one spinner. So இதுல உன்னோட கருத்து என்ன? அந்த மூணு ஃபாஸ்ட் bowlers யாரு? எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ்தீப் பிக்ஸ் himself. ஏன்னா அவர் கிடைக்கிற சான்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு. The third one, just to add ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி, ஐ வுட் ஹேவ் ஹர்ஷித் ராணா. ஆப்வியஸ்லி அவர் எப்படி இந்த மேட்ச் இந்த டெஸ்ட் டீம்ல வந்தாருங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பட் வி டோன்ட் ஹேவ் அ லெஃப்ட் ஹார்ம் ஆப்ஷன். ஏன்னா டீம்ல நேம் பண்ணல, கலியில வந்து ரிசர்வ்ஸ்ல தான் நேம் பண்ணிருக்காங்க. ஒரு லெஃப்ட் ஹார்ம் ஆப்ஷன் இருந்திருந்தா பண்ண மாட்டியாப்பா? ஏன்பா சிராஜ் இருக்காருப்பா, அவர் ஏன்பா எப்படிப்பா விட்டனே? ஆமா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு சிராஜ் தான் ஆடுவார். கரெக்ட், சிராஜ் நான் பாக்கல. அவர்தான் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா லாஸ்ட் இயர் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்திருக்காரு. கரெக்ட். பும்ரா, சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப் தான் ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. வாட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ், நம்ம 6 பேட்டர்ஸ் நேம் பண்ணியிருந்தோம். நம்பர் 7ல ஆர் தே கோயிங் டு பிளே நிதிஷ் ரெட்டி who gives us a fast bowling option, இல்ல பேட்டிங் இவங்க ரெண்டு பேர் நமக்கு எப்பவுமே சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு அவங்களோட ஸ்பின் இதை யூஸ் பண்ணலனா கூட இட்ஸ் ஜஸ்ட் an option சொல்லிட்டு ரவீந்திரா ஜடேஜா அண்ட் அஸ்வின் ஆடுவாங்களாங்கிறது we have to wait and watch. Okay, there is another question that comes in considering the recent form. நீ சொன்ன ஜடேஜா, okay, it's going to be a toss up between ஜடேஜா or நிதிஷ் குமார் ரெட்டி. நான் நிதிஷ் குமார் ரெட்டி தான் நான் போவேன். எஸ், ஸ்டில் நான் ரொம்ப ஏர்லி தான் நான் ஃபீல் பண்றேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவுக்கு வந்து அந்த ஒரு தேர்ட் மீடியம் பேசர் ஸ்டில் inexperienced, so you want to add boost of that fast bowling department also. So only available option அவர் தான். It's going to be a toss up between Washington or Ashwin. ரெண்டு தமிழ்நாடு பசங்க இடையில அந்த ஒரு டாஸ் அப் இருக்கும். வாஷி is coming off a good home series versus New Zealand. Ash was not at his best. யாரு பக்கம் சாய்வாங்க? ரோஹித் சர்மா கேப்டன் கிடையாது இந்த மேட்சுக்கு சொல்லிக்கிறேன். I think Ashwin will get the nod 100%. ஏன்னா there is no substitute for experience. அவர் அங்க காலங்காலமா ஆடினவர். Obviously his numbers are not as great as you would find it to be in the subcontinent, but experience வந்து experience தான், அதுக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாதுன்னு நான் நம்புறேன். வாஷிங்டன் டெஃபினெட்லி இஸ் கமிங் ஆஃப் அ வெரி வெரி குட் பேட்ச். ஆஸ்திரேலியாவில் லாஸ்ட் டைம் நம்ம சீரீஸ் வின் பண்ணும்போதும் நல்லா பண்ணியிருக்காரு. பட் so has அஸ்வின் done well there when we last played. அவர் கடைசியில் இன்ஜுரினால தான் மிஸ் பண்ணாரே தவிர he has contributed with the bat numerous number of times for India. ஸோ அவரோட எக்ஸ்பர்டீஸ், அவரோட திங்க் டேங்க், பிரெயின் எல்லாமே வந்து ஸ்கில் செட்ஸ் எல்லாமே நமக்கு தேவைன்னு நான் நம்புகிறேன். ஸோ it would be a rush from India to make Washi play ahead of Ashwin ன்னு எனக்கு தோணுது. So Ashwin will get the nod. ஒரு விஷயம் என்னன்னா, ஐ திங்க் 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க ஆஸ்திரேலியனோட பொட்டன்ஷியல் பாசிபிள் பிளேயிங் 11ல. யூ ஹேவ் உஸ்மான் குவாஜா, டிராவிஸ் ஹெட் இருக்காரு, அலெக்ஸ் கேரி இருக்காரு, அண்ட் மிச்சல் ஸ்டார்க். ஸோ ஐ திங்க் ரவீந்திரா ஜடேஜா இஸ் கோயிங் டு பி ரியலி டஃப். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a toss up between Ashwin and Washington Sundar. I am with you, Kav, on this. ஐ திங்க் ஆஸ்திரேலியாவுக்கு என்னதான் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணலனாலும் அனுபவம்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இட் ஹேஸ் you cannot put a price tag on it. So I am with you, Ashwin. I will go with Ashwin. மக்களே நீங்க சொல்லுங்க, வாஷிங்டன் சுந்தரா அஸ்வினா, இல்லாட்டி அவுட் ஆஃப் த பாக்ஸ் வேற ஏதாவது ஒரு திங்கிங் இருந்தா டெஃபினெட்லி கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ தட்ஸ் அபவுட் த இந்தியன் டீம். லெட்ஸ் டாக் a bit about ஆஸ்திரேலியன் டீம். அவங்க தான் வந்து ஆப்வியஸ்லி ஃபேவரட்ஸ் கோயிங் இன் டு த சீரீஸ், ஸ்டார்ட் ஆஃப் த சீரீஸ். ஆல்ரெடி ஆஸ்திரேலியானா இந்த மாதிரி ஒரு பெரிய சீரீஸ் முன்னாடி வாய் விடுவாங்க. அந்த விதத்தில் ரிக்கி பாண்டிங் ஒரு வாய் விட்டாரு. விராட் அண்ட் ரோஹித் வந்து ஃபார்ம் டிக்ளைன் ஆயிருக்கு, அவங்க எதுவுமே பண்ணல லாஸ்ட் 5 years அப்படிங்கிற ஒரு விஷயம் வாய் விட்டாரு. அதுக்கு கம்பீர் வேற ரிட்டாலியேட் பண்ணாரு. அது பண்ணியிருக்கலாமா கூடாதா அப்படிங்கிறது வேற டிபார்ட்மெண்ட். பட் ஆல்ரெடி நம்ம வந்து we are hearing some noise. இன்ஃபேக்ட் கமெண்ட் பிரெண்டன் ஜூலியன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பர்த்தில் வந்து 4 நாள்ல முடிஞ்சுப்பான்,
4 நாள் ஆஸ்திரேலியா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. கிளார்க் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு 3-2 அப்படிங்கிற ஒரு சீரீஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ த சீரீஸ் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். பட் ஆஸ்திரேலியாவுக்கு பேட்டிங் கன்சர்ன்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களோட 2 மிகப்பெரிய தூண்கள் லாஸ்ட் ஒரு வருஷமா எதுவுமே பண்ணல. இன்ஃபேக்ட் சின்ஸ் 2023 ஸ்டீவன் ஸ்மித் averages only 33 with no hundreds. ஓகே, நோ ஹண்ட்ரட்ஸ். ரிக்கி பாண்டிங் அவ்வளோ பேசினாரு விராட் அண்ட் ரோஹித் பத்தி. ஏன்பா பின்னாடி உங்க டீமை ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்ட்டு என்னோட மைண்ட் வாய்ஸ் சொல்லுது. அண்ட் லபுஷேனும் பார்த்தீங்கன்னா சிம்லர் சார்ட் ஆஃப் நம்பர்ஸ் வச்சிருக்காரு. நோ செஞ்சுரி, இஸ் ஆவரேஜிங் 27. அண்ட் ஹெட்டு கூட பார்த்தோன்னா ஆவரேஜ் ஆஃப் 22 சின்ஸ் 2023. ஸோ அவங்களோட 3 பிளேயர்ஸ் லைக் த பல்க் ஆஃப் த பிளேயர்ஸ், ரிமெம்பர் டேவிட் வார்னர் கிடையாது. தே ஆல்சோ ஹேவ் பேட்டிங் கன்சர்ன்ஸ் கவ். கண்டிப்பா. ஐ திங்க் ஸ்டீவ் ஸ்மித் நடுவில் வந்துட்டு தே ட்ரைட் ஓப்பனிங் வித் ஹிம். ஸோ அது ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம். இப்போ ஆப்வியஸ்லி நேத்தன் மெக்ஸ்வீனி நல்ல ஃபார்மில் வராரு. இஸ் பின் டூயிங் வெல் இன் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் ஆல்சோ இந்த இந்தியா கூட நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் கோயிங் டு பி ஸ்லாட்டட் இன் டு ஓப்பன். ஸோ ஸ்டீவ் ஸ்மித் திருப்பி அவரோட நார்மல் பொசிஷனுக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். பேட்டிங் ஃபார்ம்னு சொல்லும் போது இல்லை, அவங்களோட bowling ஃபார்ம் இஸ் ஸோ குட் தட் அவங்க வந்து ஒரு 200 ரன்ஸ் எப்படியாவது 10 பேர் அடிச்சா போகிறோம், விச் மீன்ஸ் ஆவரேஜ் ஆஃப் 20 இஸ் மோர் தென் இனஃப். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஒரு பெரிய கன்சர்னாக தெரியல. பட் ஆனால் லைக் யூ செட் அவங்களுக்குமே அந்த ஒரு நம்பர்ஸ் வைஸ் அவங்களுக்கு பெருசாக இல்லை. பட் தே ஆர் சம்ஹவ் ஃபைண்டிங் வேஸ் டு வின். சம் பீப்புள் ஈவன் தோ அவங்களோட மெயின் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் லபுஷேன் அடிக்கலன்னா கூட ஆல்வேஸ் சீன் ஹெட் வந்து கன்சிஸ்டன்சிலாம் பெருசாக காமிக்க மாட்டார். பட் அடிக்கிற மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவார், மேட்ச் வினர். ஸோ அண்ட் இந்தியாவோட எப்போவுமே அடிச்சு பார்த்துருக்கோம். ஸோ அவர் இஸ் கோயிங் டு பி அ க்ரூஷியல் விக்கெட். மிச்சல் மார்ஷ் இஸ் கம்மிங் இன் பிளேஸ் ஆஃப் கேமரன் கிரீன் ஹூஸ் இன்ஜர்ட். ஸோ ஹீ வில் ஹாவ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். அண்ட் அவர் ஜென்ரலி இந்த மாதிரி ஃபாஸ்ட் பிச்சஸில் சூப்பராக ஆடுவார். ஹி ஹேஸ் அ வெரி குட் புல் ஷாட். ஸோ அவங்களுக்கு டெஃபினெட்லி தே ஹேவ் ஆல் தேர் பேசஸ் கவர்ட். பட் it's going to be a real test. இந்தியாவுக்கு வந்துட்டு they have to be on the money in all departments, all sessions. So நிஜமாவே நல்ல டெஸ்டாக இருக்க போகுது. Absolutely. I think it is going to be an exciting series. I think it's going to be a toss-up between Scott Boland and Mitchell Starc. Probably Starc might start, ஏன்னா அந்த வெரைட்டி தேவை. அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட், நியூ ஏஜ் மெக்ரா, அவரு எப்பா அந்த இடத்துல போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஸோ டெஃபினெட்லி நல்ல ஒரு 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 ஃபார்மிடபிள் ஃபாஸ்ட் bowling யூனிட் தான். பட் காவ் இவங்கெல்லாம் கூட ஹேண்டில் பண்ணிடலாம். காவ் இந்த நேத்தன் லயன் ஒருத்தர் இருக்காரு பாரு, அதுவும் இப்போ ரீசெண்டா வந்து இந்தியன் டீமுக்கு வேற அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ்னா கொஞ்சம் பிதிரலா இருக்கு. அவர் ஏற்கனவே சாதாரணமாவே சாப்பிடுவாரு. இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருந்து, ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத இடத்துல இருந்து வர இந்தியன் டீமை எப்படி ட்ரபிள் பண்ண போறாரு? என்ன நினைக்கிறேன் நீ? 100% ட்ரபிள் பண்ண போறாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட கியூரேட்டர் வந்து ஃபாஸ்ட் அண்ட் பவுன்ஸ்னு சொல்றது எல்லாமே எனக்கு ஒரு மைண்ட் கேம் மாதிரி தோணுது. ஏன்னா அவரும் மைண்ட் கேம் ஆறாரா? கடைசியா இந்தியாவோட ஆடின மேட்ச்ல நேத்தன் லயன் தான் 8 விக்கெட் ஹால் இந்த கிரவுண்ட்ல. அதனால எனக்கு வந்துட்டு இதை எப்படி பாக்குறதுன்னு தெரியல. பட் ஆனா இந்தியாஸ் ரீசென்ட் ஸ்ட்ரகிள்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்பின் அண்ட் த குவாலிட்டி தட் நேத்தன் லயன் ஹேஸ் definitely is going to be a very key member, not just in this game, இந்த சீரீஸ்லயே சரி. எப்போவுமே ஆஸ்திரேலியாவில் சூப்பராக போட்டிருக்கிற ஆள். பட் ஐ திங்க் இந்தியா ஆர் நோன் டு பி வெரி குட் அகேன்ஸ்ட் ஸ்பின். பட் ரீசென்ட் ஃபார்ம் டசன்ட் சஜஸ்ட் தட் அவங்களோட அந்த கேம் அகேன்ஸ்ட் ஸ்பின்னை எடுத்துன்னு வரணும். அது பண்ணாங்கன்னா ப்ராபப்ளி இஃப் தே கேன் ஷட் அவுட் நேத்தன் லயன் ஃப்ரம் ஒன் எண்ட், they will have to bowl their medium pacers more. And அது ஒரு கேம் பிளானாக இருக்கலாம், டு டயர் அவுட் their medium pacers and attack நேத்தன் லயன். அவருக்கு ஓகே ஒரு 4-5 விக்கெட்ஸ் அவருக்கு கொடுத்தா கூட வில் கோ அட் ஹிம் ஹார்ட். எப்படி வந்து நியூசிலாந்து அஸ்வினை டேக்கிள் பண்ணாங்களோ அட் ஹோமில், அந்த மாதிரி தே ஷுட் ஹாவ் அ கேம் பிளான் வேர் தே ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் டேக்கிங் அவே நேத்தன் லயன், ஸோ தட் அவங்களோட மீடியம் பேசரை திருப்பி எடுத்துட்டு வந்து டயர் அவுட் பண்ணி, தட் இஸ் தி ஒன்லி வே ஐ திங்க் we can put up some runs on the board. I think Rishabh Pant versus Lyon, I think that is going to be blockbuster. In fact, power play க்கு வரலாம். So in the segment la we are going to talk about matchups. So straight up Pant versus Lyon, blockbuster matchup. I think this is going to be a series deciding matchup அப்படினு சொல்றேன். Who is going to get the better of? Cow Pant has once again, Pantum ஆஸ்திரேலியால சரியான நம்பர்ஸ் வச்சிருக்காரு. Cow he is averaging around 62 with obviously 100 and 250. So he also loves his condition, but Lyon is also brilliant. யார் பக்கம் சாயற? நான் ரிஷப் பண்ட் பக்கம் தான் சாயறேன். ஓகே ஃபைன். நானும் ரிஷப் பண்ணிட்டு, ஏன்னா அவரு ஐ ஜஸ்ட் ஃபீல் அவரை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் நான் ஃபீல் பண்றேன். பட் நீ சொல்ல பாயிண்ட் கரெக்ட். லயனை நீ வந்து ரொம்ப இந்த கண்டிஷன்ல ரொம்ப நீ வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துலாம் ஆடக்கூடாது. அவர் செட்டிலே பண்ண விடக்கூடாது. எஸ், நீ சொன்ன மாதிரி ஒரு 3-4 விக்கெட் 2-3 விக்கெட் விட்டா கூட ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. மிச்சல் ஸ்டார்க் வர்சஸ் ஜெய்ஸ்வால். ஓகே, அதுல வந்து ஐ வாண்ட் ஆல்சோ ஆட் ஸ்காட் போலன். ஏன்னா ஜெய்ஸ்வால் ஹேஸ் அ ப்ராப்ளம்.
against tall fast bowlers, extra bounce. So இது யார் பக்கம் போகுது? எனக்கு வந்து bowlers பக்கம் தான், ஐ மீன் ஸ்டார்க் ஒரு bowler பக்கம் தான் நான் போகுதுன்னு சொல்லுவேன். இஃப் நாட் தி அதர் ஃபாஸ்ட் bowlers ஆல்சோ டு த மிக்ஸ். ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்துட்டு இஸ் கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பட் இனிஷியலி இஸ் கோயிங் டு ஸ்ட்ரகிள்னு எனக்கு தோணுது. ஓகே, நெக்ஸ்ட் அப் இந்தியாவோட வைரம், இன்ஃபேக்ட் அவர் தான் கேப்டனா இருக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வரப்போகுது. பும்ரா வர்சஸ் குவாஜா, உஸ்மான் குவாஜா. யாரு who will break first? This is a very tough to decide. ஏன்னா குவாஜா வந்து கல்லு மாதிரி நிற்பார், அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்லாம் அப்படியே விட்டு ஆடினே இருப்பாரு. பட் பும்ரா ஹேஸ் த ஸ்கில் செட் டு பிரேக் ஹிம். எனக்கு என்னமோ சீரீஸை பார்க்கும்போது குவாஜா இஸ் கோயிங் டு சக்சீட்னு தோணுது. பட் பும்ரா வில் ஆல்சோ ஹேவ் த சே ஆன் அட்லீஸ்ட் 2 or 3 occasions. ஓகே, 2-3 வாட்டி எடுப்பாரு அப்படின்ட்டு கௌஷிக் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் அப் விராட் கோலி வர்சஸ் பேட் கமின்ஸ், ஆஸ்திரேலியாவோட கேப்டன் வர்சஸ் விராட் கோலி was done really well in Australia. யார் பக்கம்? கோலிக்கு வந்து அந்த கவர் டிரைவு நினைச்சு பாரு, அந்த கவர் டிரைவு, அந்த நாகிங் ஆஃப் ஸ்டம்ப் லைனு, பேட் கமின்ஸ் அதே ஏரியா போடுவாரு, குடு 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 குடுன்னு ஓடி வந்து. எனக்கு என்னமோ விராட் கோலி பக்கம்னு நான் சொல்வேன். ஏன்னா this responsibility is going to give that extra bit of josh to him and he's going to succeed in this series னு எனக்கு தோணுது. ஓகே ஃபைன். மக்களே நீங்க சொல்லுங்க, இந்த மேட்ச் அப்ஸ்ல யார் வின் பண்ண போறாங்க? எனக்கு என்னமோ பேட் கமின்ஸ் கொஞ்சம் எட்ஜ் அவுட் பண்ணுவாரு விராட் கோலி அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நீங்க சொல்லுங்க யாரு கொடுத்திருக்கீங்க. ஃபேர் எனஃப். பட் மக்களே நீங்க சொல்லுங்க, எந்த மேட்ச் அப் நீங்க எதிர்பார்த்து போக போறீங்க இந்த ஒரு சீரீஸ்ல, அண்ட் ஆல்சோ யாரு வில் கம் அவுட் சக்சஸ்ஃபுல்லி, அண்ட் ஆல்சோ உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. கவ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், ஐம் நாட் கோனா ஆஸ்க் யூ த ஹோல் சீரீஸ், பட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் யார் பக்கம்? Australia. Okay, even I feel Australia is really strong contenders to win this game only because confidence இப்போதைக்கு இந்தியன் டீம் கொஞ்சம் லோவா இருக்கு. பட் ஐ ஹோப் they really prove us wrong அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, பட் எனிவேஸ் nevertheless it is going to be a exciting 1.5 months. மக்களே உங்களோட நானும் கவ்வும் இந்த entire 1.5 months we going to travel with you, talk about all the matches, all the sessions, balls, எல்லாத்த பத்தியும் பேச போறோம். Hopefully you also stay with us. Okay, அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Okay, I'll see you guys in my next video. Until then, this is Kaushik and Yomi signing off the field. See you. Bye-bye.